சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And the hand of the Lord was with them, and a great number believed and turned unto the Lord. Acts 11:21. ప్రభు హస్తము వారికి తోడయుండెను కనుక నమ్మిన వారు అనేకులు ప్రభువు తట్టు తిరిగిరి. అపోస్తలుల కార్యములు 11వ అధ్యాయం 21వ వాక్యం. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் அநேக ஜனங்களை தேவன் அண்டைகளை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த மனநிலையிலே நாம் இருக்கிறோமா? தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதா? அப்போஸ்தலரை பாருங்கள், மேல் வீட்டிலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கின போது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கின்றார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள். நம்மால் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்? நாம் எத்தனை பேரை தேவனண்டைகளை திருப்பி இருக்கிறோம்? ஒருவேளை கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இல்லையோ? அப்படி என்று நாம் யோசிக்கலாம். இல்லை, நாம் இன்னும் தேவனோடு கூட சேர வேண்டிய இடத்திலே சேரக்கூடாதபடிக்கு அவரை விட்டு தள்ளி நிற்கிறோம் என்பதை தேவன் உணரச் செய்கின்றார். நாம் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு அவருக்கு பிரியமாய் செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின். Thank you for watching. God bless you.